வெல்கம் டு சாத்விஷ் வேர்ல்ட். நம்ம இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கோவில் vlog தான் பார்க்க போகிறோம். இந்த கோவிலில் நிறைய அற்புதங்கள் இருக்குது. அது என்னன்றதை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். இந்த கோயில் பேர் பார்த்தீங்கன்னா அருள்மிகு ஸ்ரீ பாலமுனீஸ்வர் ஆலயம், அருணாயில் கிராமம், திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது. இந்த கோயில் 2023 கும்பாபிஷேகம், முதல் கும்பாபிஷேகம் ஆரம்பித்தோம். அதுலேருந்து இப்போ வரையும் பார்த்திங்கன்னா ஒரு 7 கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. ஒரு வருஷமும் ஒரு கோயில் பிரதிஷ்டி பற்றி அந்த மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணின்னு வந்துருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் சிறப்பு அம்சம் பார்த்திங்கன்னா முனீஸ்வரர் தான் மெயின். அவர் பக்கத்தில் அங்காள பரமேஸ்வரர் இருக்காங்க. அதுக்கப்புறம் சர்வேஸ்வரர், சப்தகன்னிகள், அப்புறமா சர்வேஸ்வரர், பைரவர், இவங்க எல்லாம் இருக்காங்க. இன்னொரு விசேஷம் பார்த்திங்கன்னா கோயிலில் ஆலமரம் இருக்குது. இந்த மரத்தில் தான் ஒரு 400 வருஷம் பழமையான மரம். இந்த மரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 400 வருஷமாக இந்த பழைய இங்கே இருக்கிற ஜனங்கள்லாம் முன்னாடிலாம் இந்த மரத்தில் தான் கும்பிட்டுன்னு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் கோயிலோட உருவாச்சு. 2003 அப்பாவோட பெயர் பார்த்திங்கன்னா ராஜேந்திர சுவாமிகள். அவர் தான் இந்த கோயில் நிறுவனர். அவர் தான் இந்த கோயில் இங்கே சாமி ஆடி இந்த இடத்துல கோயில் வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு குறி ஆடி இங்கே ஓடி முனீஸ்வரர் சிலை வச்சார். வச்சதுக்கப்புறம் தான் இது விசேஷமே ஆச்சு. இது இன்னொரு பார்த்திங்கன்னா இந்த முகூர்த்த தேங்காய் எதுக்கு கட்டுறாங்கன்னா, கல்யாணம் ஆகாதவங்க, குழந்த பாக்கியம் இல்லாதவங்க, தொழில் பொறாமல் போட்டி, அப்புறமா உத்தியோகம் கிடைக்காதவங்களாம் 3 பௌர்ணமிக்கு தேங்காய் கட்டணும். 3 பௌர்ணமி தொடர்ச்சியாக கட்டணும். நடுவில் விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் முதல்லேருந்து கட்டுற மாதிரி இருக்கும். இந்த கோயிலில் இன்னொரு விசேஷம் பார்த்திங்கன்னா முனீஸ்வரனோட கயிறு, அதாவது அவருக்கு மந்திரிச்ச கயிறு சாமி மேலே போட்டு வர ஜனங்களுக்கு, பாப்பாங்கலேருந்து பெரியவங்களே வாகனத்தில் கூட கட்டுவாங்க. எதற்காக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உடல்நல பாதிப்பு, குழந்தைங்களுக்கு அடிக்கடிக்கு ஜுரம், ஏதாவது ஒரு அந்த காற்று கருப்புலாம் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு நம்பிக்கையில் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது கட்ட ஆரம்பித்ததுலேருந்து அது ஒருத்தர் சொல்லி இப்போ அந்த கயிறு ரொம்ப விசேஷமாக இருக்குது. அந்த கயிறோட பலமே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு முன்கூட்டியே ஏதாவது நடக்க போகுதுன்னா அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிய வரும். அது ஜனங்க நம்மக்கிட்ட சொல்லும் போது தான் அது தெரியுது அதோட அருமைன்றது என்னன்ட்டு. வரவங்க எல்லாருமே கயிறு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று என்னென்னா வாகன பூஜை பார்த்திங்கன்னா புது வாகனமும் சரி, பழைய வாகனமும் சரி, எந்த வாகனமாக இருந்தாலும் இங்கே முனீஸ்வரனுக்கு போட்டுட்டு போவாங்க. குலதெய்வம் நிறைய பேர் தெரியாதவங்களாம் இங்கே கும்பிட்டுட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு பழைய எப்படி முன்னாடி நாங்கள் என்ன கும்பிட்டாலும் நாங்கள் அப்படியே தான் சாமி இருக்கோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வழிமுறை பார்த்திங்கன்னா முனீஸ்வரனை சரியாக வழிபட்டிருக்க மாட்டாங்க. அபிஷேகமோ இல்லை சக்கரை பொங்கல், அவருக்கு தேவையான சக்கரை பொங்கல் வைக்கிறதோ நம்பிக்கையாக கோயில் சுற்றிட்டு போனாலே அவங்களுக்கு நல்லது நடக்கும். பிரதி மாதம் பௌர்ணமி அமாவாசையில் பார்த்திங்கன்னா உதயம் 12 மணிக்கு, அதாவது மத்தியானம் 12 மணிக்கு ஜோதி ஏற்றுவோம். இங்கே ஜோதி அது முனீஸ்வரர் ஜோதின்னும். உள்ளேருந்து கற்பூர தீபார்த்தனை ஒரு குடத்தில் ஏற்றின்னு ஒரு சுற்றிட்டு மேலே ஜோதி ஏற்றுவோம். அது பார்க்கறதுக்கு பல்லாயிரம் ஜனங்க மக்கள் பார்ப்பாங்க. மேலேருந்து எலுமிச்சை பழம் மேலேருந்து போடுவோம். அது பிடிக்கிறவங்களுக்கு அது அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அது எடுத்துன்னு போயிட்டு வீட்டு வாசப்படியில் கட்டுறதோ, அவங்க என்ன நினச்சின்னு எடுத்துன்னு போகிறாங்களோ அது நல்லது நடக்கும். அது பார்த்திங்கன்னா பௌர்ணமி அமாவாசையில் மட்டும்தான் அந்த இது நடக்கும். குதிரை பூஜையும் இருக்குது. குதிரை பூஜைன்னா அந்த அமாவாசை பௌர்ணமியில் மட்டும் வெள்ளை குதிரை இங்கே வருவார். முனீஸ்வரர் வெள்ளை குதிரையில் முன்னாடி குதிரையெல்லாம் போயிட்டு அதுக்கு பின்னாடி ஜோதி ஏற்றிட்டு வருவோம். பின்னாடி முனீஸ்வரர் எடுத்துகிட்டு வருவோம். இது எல்லாமே ஒரு ஐதீகமாக பம்பை உடுக்கெல்லாம் வச்சு அந்த பௌர்ணமி அமாவாசையில் மட்டும் நல்லா விசேஷமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமையில் பார்த்திங்கன்னா மொட்டை காது குத்துறதுலாம் நிறைய விசேஷங்கள். அதாவது குலதெய்வத்துக்கு மொட்டை அடித்து காது குத்தணும், மக்களுங்க சந்தோஷப்படுறாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா படையல் பார்த்திங்கன்னா சுருட்டு, விபூதி கட்டி, இந்த காது மணின்னுவாங்க. இதெல்லாம் முன்னோர்கள் கடைப்பிடிச்சிருந்தாங்க. இப்போ அதெல்லாம் விட்டுட்டாங்க. இப்போ நாங்களாம் தேவையோ அதெல்லாம் படிப்போம். முழுமையாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனும் அலர்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான vlogs நம்ம சேனலில் கிடைக்கும். வேணுன்றவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த கோவிலோட டைமிங்ஸ் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். காலையில் 6 மணிலேருந்து 1 மணி வரைக்கும், ஈவினிங் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். அமாவாசை டைமில் இந்த கோவில் ரொம்ப கூட்டமாக இருக்கும்.
அந்த டைமில் என்னால் இந்த வீடியோ ஷேர் பண்ண முடியுமான்னு தெரியல. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பபாய், டேக் கேர்.